அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்குமா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டால், வெளிப்படுத்தல் விசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம் முன்பகுதி. சின்ன வசனமாக ஆக்கிக்கிட்டான். ஆமாம், உடனே ஆவிக்குள்ளானேன். சொல்லுங்க, உடனே ஆவிக்கு உள்ளானேன். ஓகே, இன்னைக்கு என்ன டெமோ, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த டம்ளர் இந்த பலூனை வச்சு தூக்க முடியுமா? எப்படி ஊதி தூக்கிடலாம். வெரி குட். அது போட்டி என்ன உங்களுக்கு? அந்த போட்டியை தான் நான் பார்த்தேன். அப்போ தான் இந்த வெளிப்பாடு எனக்குள்ளே வந்துச்சு. இப்போ இந்த பலூனை நம்ம சும்மா கையால் தூக்காமல், இந்த பலூனான தூக்கணும்னா தூக்க முடியாது. என்ன செய்யறதே வரமாட்டுக்கு, இழுத்து கெட்டி தான் தூக்க முடியும். ஆனால் ஒரு விளையாட்டு பார்த்துருக்கீங்க நீங்கள், அதில் ஊற்றி கொண்டு போய் இந்த கிளாஸை அங்கிட்டு வைக்கணும். அப்போ நம்ம கேட்போம், எப்படி நான் ஆவிக்கு உள்ள வர முடியும், என்னை எப்படி மறுரூபம் ஆக்கிக்கிற முடியும்? அல்லேலூயா. டீச்சர் ஸ்கூலில் சொல்லுவாங்க, ஏய் ஆவியை கொடுத்து கத்துறேங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆவியை கொடுத்தாங்கன்னு செத்து போனாங்களா? என்ன செஞ்சாங்க? கத்தி அவங்க என்ன செஞ்சாங்க? ஏ அப்படின்னு கத்தி சொல்லி கொடுக்குறாங்க. கத்தி சொல்லி கொடுத்தா அவருக்கு என்னது? அவங்க ஆவியை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவங்க ஆவியை கொடுத்து சத்தமாக டீச் பண்ணும் போது நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? அல்லேலூயா. அந்த ஆவி தான் நேரம் எங்கே வருது? நம்ம காதுக்குள்ளே வருது. 1ஆம் கிளாஸ் நான் 1 வருஷம் 1ஆம் கிளாஸில் ஆனாவன்னா 1 வருஷம் படித்தேன். நம்புவீங்களா நீங்கள்? நீங்களும் அப்படி தானே படிச்சீங்க இல்லையா? எல்லாம் ஏபிசிடி படிச்சிங்க. என்ன ஏபிசிடி 1 வருஷம் 1ஆம் கிளாஸ் என்ன தான் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? ஏபிசிடி 1 2 3 தான் 1 வருஷம் சொல்லி கொடுத்தாங்க. கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ முட்டாத்தனமாக நம்ம இருந்திருக்கோம். அதுதான் நமக்கு ஃபவுண்டேஷன். அதை போட்டனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே பேச முடியுது. இதே போல் அவங்க அந்த டீச்சர் 1ஆம் கிளாஸ் டீச்சர் பாவம், நமக்கு அந்த ஆனாவனாவையும் ஏபிசிடியும் சொல்லிக் கொடுக்குறதுலே அவங்க உயிர் போச்சு. அல்லேலூயா. அதே போல் கத்தி சொல்லிக் கொடுத்து நமக்குள்ளே எதை நினச்சிட்டாங்க? இப்போ எந்திரிச்சு சொல்லு ஆனாவனா தப்பு இல்லாமல் சொல்கிறோம், ஏபிசிடி தப்பு இல்லாமல் சொல்கிறது காரணம் என்ன? அன்னைக்கு அந்த டீச்சர் ஆவியை கொடுத்தது தான். அல்லேலூயா. அப்போ அதே போல் ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது நான் புது பலன் அடைந்து செட்டைகளை வெறிச்சு உயர பறப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயாலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரையும் சாட்சியாக இருப்பேன். இந்த ஆவியால் எப்படி நிரப்புறது? ஆவியால் நான் நிரம்புறேனா அப்படின்னு சொல்கிறது எனக்கு டவுட் இருக்கும். ஆனால் இந்த பலூன் சும்மா கிடக்கு. இப்போ என்னுடைய ஆவி தேவன் என்ன செஞ்சார்? பொம்மையை செஞ்சு குனிஞ்சு அவன் மூக்கில் அப்படின்னு ஊதினார். எப்படி ஊதினார்? அப்படி போட்டிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சத்தம் போடாதுன்னு அர்த்தம். ஆண்டவர் உஸ்ஸுன்னு சொன்ன உடனே அவன் புஷ்ஷுன்னு மாறிட்டான். யாரு? பொம்மையாக இருந்த ஆதாம் எந்திரிச்சிட்டான். அல்லேலூயா. அப்போ இது சும்மா பொம்மை மாதிரி கிடக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? யார் ஆவி? ஏன் ஆவி? வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டிய. இப்போ தேவன் எனக்குள்ள ஆதாமுக்குள்ள ஊதுனது யார் ஆவி? தேவனுடைய ஆவி. அது ஏவாளுக்குள்ளே வந்துச்சு, காயின் ஆபேலுக்குள்ளே வச்சு, எங்கள் அப்பாவுக்கு எனக்குள்ளே வந்துச்சு, என் மானுக்குள்ளே வச்சு, இப்போ என் பேத்திக்குள்ளேயே வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற உயிர் மூச்சு காத்து யார் விட்டு? தேவனுடையது. அல்லேலூயா. அப்போ என்னால் நிமிர்ந்து நிற்க முடியாது. இந்த பலூனால் நிமிர்ந்து நிற்க முடியுமா? எப்படி நிமிர்த்தி வச்சாலும் என்ன செய்ய? விழுந்துடும். ஆனால் ஊதிட்டான்னு செய்யுது, நிற்கிதா? அல்லேலூயா. ஆவிக்குள்ளாருதுன்னா இப்படித்தான். நான் பாவம் செஞ்சு இப்படி போயிட்டேன். ஆனால் தேவனுடைய ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படும் போது நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ள பாவம் பிரவேசிக்க முடியாது. இப்போ இதுக்குள்ள வேற யாராவது காத்தையாவது ஊத முடியுமா?
இதை ரிலீஸ் பண்ணால் தான் என்ன செய்ய பேக் பண்ண முடியும். அல்லேலூயா. இப்படித்தான் தேவன் நம்மளை நடத்துகிறார். அப்போ எனக்குள்ள தேவனுடைய ஆவி உள்ளே போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா யோவான் 10:34 இருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை நான் அதிகமாக பேசுகிறபடியால் அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அல்லேலூயா. நான் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய ஆவி எனக்குள்ளே வருது. வேத வசனத்தை அதிகமாக படிக்கும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் வர்றாரு. நான் ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஆவியானவர் வர்றாரு. அல்லேலூயா. இந்த பாவ சரீரம் தான் இதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுது. ஆனால் அவர் எனக்குள்ளே வர 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 நான் பலனடைந்து. அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், இந்த எனக்கு நைட்டு ஒரு 9 மணி போல் தான் இருந்துச்சு. நிறைய தியானிக்கலை, விட்டால் 1 மணி நேரம் பேசுவேன் போல். ஏன் இப்போ எனக்குள்ளே என்ன அடிக்கப்பட்டுருச்சு? ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார். நான் ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டேன். இப்படி பேச விட்டீங்கன்னா 1 மணி நேரம் கொடுத்தாலும் பேசுவேன். ஏன்னா இப்போ எனக்குள்ளே யார் இருக்கிறா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அல்லேலூயா. இந்த ஆவியில் நாம் பலப்படணும். அப்போ இந்த சில்வர் கிளாஸ் வெயிட் ஆனது, இந்த பலூன் வெயிட்லெஸ், இதால் இந்த கிளாஸை தூக்க முடியாது. இதே போல் என் சரீரம் வெயிட் ஆனது, ஆனால் எனக்குள்ள உள்ள ஆவி பலவீனமானதா பலமானதா? அதை நீங்கள் தான் சொல்லணும், அதை நான் தான் சொல்லணும். ஆவியானவர் எனக்குள்ள ஆவி தேவனோட உறவாடிக்கிட்டே இருந்தேன்னா என் ஆவி பலன் உள்ளது, சரீரம் பலவீனமாக போயிடும். இதை வச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி தான் இந்த பலூனை வச்சு உள்ள காற்று ஊதினவுடனே இந்த டம்ளர் என்னஞ்சிச்சு தூக்க முடிஞ்சிச்சு. இந்த சரீரம் பலவீனமானது தான். தேவையில்லாத பார்க்க சொல்லுது, தேவையில்லாத பேச சொல்லுது, தேவையில்லாத கேட்க சொல்லுது, தேவையில்லாத இடத்துக்கு போக சொல்லுது, தேவையில்லாத செய்ய சொல்லுது. ஆனால் எனக்குள்ள தேவ பலமாகிய அவர் ஆவியானவர் எனக்குள்ள சார்ஜ் ஆக என்னால் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னையே தந்து விட்டேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவி எனக்குள்ள இடர்பட நான் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறக்கிறேன். ஓடுனாலும் இலைப்படைய மாட்டேன், நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன். அப்படி ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஆவியை ஒப்பு கொடுப்போமா? நமக்குள்ளே இருக்கிறது நம்ம ஆவி. அந்த ஆவிக்குள்ளே தேவனுடைய வசனமாகிய வார்த்தையாகிய அவர் பிரசன்னம் உள்ள வர 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 நான் ஆவியில் பலப்படுறேன். தொஞ்சு போய் கிடந்தேன்னா பலப்படுறேன். அப்பா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இப்படி ஆணி பாய்ந்து தழும்புலகிறோம், எங்களை தொடட்டும்பா. அப்பா பலன் உள்ளவனுக்கு ஆயிலும் பலனற்றவனுக்கு ஆயிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகணும்ப்பா. உங்கள் ஆவியின் பலன் எங்களுக்குள்ளே வளரும்படியா, நாங்கள் ஆவிக்குள்ளாகும்படியா அப்பா அதிகமாக அவங்களோட ஜெபம் பண்ணி, அதிகமாக ஆராதிச்சு, அதிகமாக வேதம் வாசிச்சு, தேவனுக்கு உகந்த காரியங்களை செஞ்சு மென்மேலும் பலப்பட்டு அப்பா 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 ஆவியை உற்சாகமாக வச்சுக்கிற போது அப்பா வேறு எந்த விதமான பாவமும் எங்களுக்குள்ளே அணுகாதுப்பா. உங்கள் பலத்தில் நாங்கள் ஓட முடியும். அப்பா நீங்கள் அப்பா செம்மா இருந்த யோவானை பத்மதீவில் வச்சவனை ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் பரலோகத்தில் நீங்கள் நடக்கிறதையும் பூலோகத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி கொடுத்து அவங்கள கற்றுக் கொடுத்து ஒரு புத்தகம் எழுத வச்சு அங்கே நினைவு கூறுற ஆண்டவரே. அப்பா நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்த அந்த பவுலை நீங்கள் ஆவிக்கு உள்ளாக்கி அப்பா அவரை ஒரு பரிசுத்தமான மாற்றி ஒரு அப்போஸ்தலனாக மாற்றி அப்பா எங்களுக்கு கூட அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரை உயர்த்தினீங்களேப்பா. அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆவிக்குள்ளாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆவியில் ஃபில் பண்ணிக்கிறபடியா. சும்மா இருக்கிற பலூனுக்குள்ளே எப்படி ஏன் ஆவியை ஊதுனா அதை நிமிர்ந்ததோ இதே போல் உங்களுடைய ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். அப்போ அப்படி ஊற்றப்படும்படியா அதிகமாக ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் ஆராதிக்கவும் மோட உறவாடி உங்கள் ஆவியில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா எங்களை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்பா அவங்க பலனங்களை மூடட்டும்பா, உங்கள் பலனங்களை மூடட்டும். இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிற நண்பர்கள் சூரிய வெளிச்சத்தை பிரகாசத்தை போல எங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி உயர்த்துகிற தயவுக்காய் நன்றி. உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.